இந்த பொண்ணு ரிலாக்ஸாக குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாத்டப்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. நாம தான் குளிச்சிட்டோமே, யாரோட அங்கே இந்த பொண்ணு வந்து ஸ்க்ரீன் வேலைக்கு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சரி ஓகே போய் ட்ரெஸ் மாற்றலான்னு வீட்டுக்குள்ளே வராங்க. பார்த்தா மறுபடியும் பாத்ரூம்குள்ளே இருந்து சத்தம் கேட்குது. என்னடா இது மறுபடியும் பாத்ரூம்குள்ளே இருந்து சத்தம் கேட்குது. ஒருவேளை வாட்டர் லீக்கேஜ் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட பொண்ணு பாத்டப் வந்து பார்க்குறாங்க. யாருமே இல்லை. ஸ்க்ரீனை போட்டால் யாரோ இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளோதான். இந்த பொண்ணுக்கு அள்ளு விடலை. வேகமாக வீட்டுக்குள்ளே போன பொண்ணு கத்தியோட தான் உள்ள வரா. யாரா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இந்த பொண்ணு ஸ்க்ரீனை விலைக்கு பார்க்குறா. யாரும் இல்லை. ஸ்க்ரீனை போட்டால் யாரும் இருக்காங்க. மறுபடியும் ஸ்க்ரீனை விளக்குனா யாரும் இல்லை. ஸ்க்ரீனை போட்டால் அந்த உருவம் படக்குன்னு எழுந்து நிற்க இந்த பொண்ணு பயத்தில் ஸ்க்ரீனவே பிச்சுட்டா. பிடிச்சா பிடிச்சா போதுண்டா சாமி. இந்த பொண்ணு வேக வேகமாக ஓட கண்ணுக்கே தெரியாத உருவம் இந்த பொண்ணை விடாமல் துரத்துது. இந்த ஸ்க்ரீனை வச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த உருவம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு ஸ்க்ரீனை வச்சு அந்த உருவத்தை தேடிக்கிட்டே இருக்கா. ஆனால் சத்தம் மட்டும் தான் கேட்குது. அந்த உருவம் எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த நேரம் பார்த்து திடீர்னு படக்குன்னு வந்த உருவம் இந்த பொண்ணை சிக்கன் பீஸை பேக் பண்ணுற மாதிரி அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போட்டு மூச்சு முட்டை ஒரே போட்டு தள்ளிடுச்சு.